என்ன ரோசாக்கா 2 3 நாள் ஆளையே காணல? ஆமாடி, ஊருக்கு போயிருந்தேன். இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அதான் இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கலான்னு வந்தேன். என்னடி நீ மட்டும் இருக்க, வேற யாரையும் காணல? ஆமாக்கா, வேற யாரையும் காணல. நானும் கொஞ்ச நேரமா இல்லை உட்காந்து பார்க்கேன், யாராவது வருவாங்க, ஏதாவது பாடு பேசுவாங்கன்னு. ஒரு ஆளையும் காணல. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, வாங்க உட்காருங்க, வருவாங்க. ஆமா, உன் மாமியார் எங்க காணோம்? நீ இப்போ வாரேன்னு சொல்லிச்சுக்கா. இன்னும் அதையும் ஆளை காணலை. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் என்ன கிடந்து உருட்டிட்டு கிடக்குன்னு தெரியலை, வரவும் மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன கறி வச்ச வீட்ல? நேத்திய மாப்பிள்ளை சந்தைக்கு போயிருந்தாருக்கா. அங்கே 2 3 நெத்தலி கிடந்துச்சு. அதை அந்தால ஒரு 50 ரூபா போல வாங்கிட்டு வந்தார். அதை இன்னைக்கு போட்டு கறி வச்சேன். நீங்கள் கறிச்சோறு ஆக்கியாச்சா? என்ன வச்சிங்க? இன்னைக்கு காலையில தானே வந்தேன், மீன் ஒன்றும் கிடைக்கல. அதான் இருக்க காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சாம்பாரை வச்சுக்கிட்டு கூட்டுக்கு துவரத்துக்கு ஒரு முட்டைகோஸ் இருந்துச்சு, அதையும் துவரமா வச்சேன். எனக்கு சாம்பார் முட்டைக்கோசம் நல்லா பிடிக்குங்க்கா. மீன் குழம்பை விட எனக்கு சாம்பார் முட்டைக்கோசம்னா நல்ல இஷ்டம். அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் கேளு, நான் தாரேன். நான் நிறையவே தான் வச்சேன் இன்னைக்கு. சரிக்கா, சரி, நான் தாரேன். உங்களுக்கு மீன் குழம்பு வேணும்னா ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வாங்க, மீன் குழம்பு கொஞ்சம் தாரேன். என்னடி 2 பேரும் இருந்து அழகு போல கதை விட்டுட்டு இருக்கீங்க? வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சாச்சா 2 பேரும்? ஆமாக்கா, 2 பேரும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போதான் அதை பற்றி தான் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க. நானும் இப்போ தாண்டி வேலையெல்லாம் முடித்தேன். வீட்டில் காலையில் உப்புமா தான் வச்சேன். அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்பி விட்டுட்டு இப்போ தான் மீன் இது வாங்கினேன். இன்னைக்கு காலையில் அதில் மீன் வச்சேன். மீன்காரன் இன்னைக்கு வந்தான் நான் காலையில், நான் பார்க்கல. ஆமாடி, எப்பவும் 9 மணி போல் வரக்கூடியவன் இன்னைக்கு 10 மணிக்கு மேலே தான் வந்தான். நானும் மீன்காரனை வெயிட் பண்ணி பார்த்தேன், வராத உடனே வேறு ஏதாவது கறி வைக்கலாம் தான் நினச்சேன். அப்புறம் மீன்காரன் சவுண்டு கேட்டுச்சு, அதான் மீன் வாங்கி வச்சேன். ஓ சரி சரி, லேட்டாக வந்தானோ, அதனால தான் நான் கவனிக்கலை. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாம்பார் தாக்கா வச்சேன் வீட்டில். ஆமாம், நீ ஏன் 2 நாளாக வீட்டில் இல்லை, எங்கே போயிருந்த? ஆமாக்கா, என் மாமியா கிளவி அங்கே கிடந்துட்டு கீழே விழுந்துட்டு, அதனால என் மாப்பிள்ளை கிடந்து போய் பார்ப்போம்னு சொல்லிட்டே கிடந்தாரு. அதான் இப்போ ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம். என்னாச்சு மாமியாருக்கு? பாத்ரூம் போனாலும் வலிக்கு விழுந்துட்டு. நல்லா ஒன்றும் அடி இல்லைக்கா, லைட்டாக காலில் உரசி இருக்கு, அவ்வளோதான். இருந்தாலும் என் மாப்பிள்ளைக்கு தாங்காதல்ல, போய் பார்ப்போம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். இங்கே வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. அந்த கிராமத்தில் கிடந்து கஷ்டப்படுது. ஆமாம், அவங்களுக்கு அங்கே உள்ளது பழகி போச்சு பற்றியா, அதனால் வர்றதுக்கு யோசிப்பாங்க தான். ஆமாக்கா, அங்கே உள்ள விவசாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் உள்ள காய்கறி விளையதை சமைச்சு தின்னுக்கிட்டு அதிலே கிடக்காங்க. ஏடி சோடா பெட்டி. எவாடி அது என்ன சோடா பெட்டின்னு கூப்பிடுறது? ஐயோ, இவளா?